ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் 8 லட்சம் ரூபாவுக்கு உள்ளாடி, அதாவது ஆன் ரோட் பிரைஸ்ல 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாடி எந்தெந்த கார்கள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருக்காங்க, இதுல எந்த கார் எடுத்தா அது நமக்கு ஆப்டான காரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் கொடுக்க போறோம். இந்த ரிவ்யூவில் நாம எடுத்திருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான 4 கார்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று மாருதி சுசுகியோட வேகனார், இரண்டாவது டாட்டாவோட டியாகோ, மூணாவது நிசானோட மேக்னிட், நாலாவது மாருதியோட சிலாரியோ. இந்த 4 கார்களுமே பர்டிகுலரா ஒரு சில வேரியன்ட்ல உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாடி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த 4 காரோட கம்பேரிசன் ரிவ்யூ தான் கொடுக்க போறோம். இந்த ரிவ்யூல எந்தெந்த வேரியன்ட்ல இந்த ஆட்டோமேட்டிக் கார்களை கொடுத்திருக்காங்க, அந்தந்த வேரியன்டோட ஆன் ரோட் பிரைஸ் என்ன, இது ஒவ்வொரு கார்களும் என்ன மைலேஜ் கொடுக்கும், என்ன கம்ஃபர்ட் கொடுக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைலான ரிப்போர்ட்டை தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தேனுடைய விலையும் கான்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்திருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். இந்த 4 கார்களையும் எந்தெந்த வேரியன்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அந்த வேரியன்டோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மாருதி சுசுகி வேகனாரை பொறுத்த வரைக்கும் இதுல VXI வேரியன்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 7,59,000 ரூபாய். அதே நீங்க டாடா டியாகோ எடுக்கும்போது இதுல XTங்கிற வேரியன்ட்னுடைய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 7,77,000 ரூபாய். அதே நிசான் மேக்னைட்டினுடைய XCங்கிற வேரியன்ட்னுடைய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 7,90,000 ரூபாய். மாருதி சுசுகி செலாரியோனுடைய VXI வேரியன்ட்னுடைய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுடைய தமிழ்நாடு ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 7,40,000 ரூபாய். ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். இந்த 4 கார்களுமே உங்களுக்கு பெட்ரோல மட்டும் தான் இருக்க போது, வேற எதுலயும் ஆட்டோமேட்டிக் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு AMD டெக்னாலஜில ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க. இந்த 4 கார்லயுமே AMD டெக்னாலஜில தான் ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க. சோ டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்களா இருந்தா, பயங்கரமா ஒரு ஸ்போர்ட்டி எலமெண்டோட எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருந்தா கண்டிப்பா இது வேண்டாம். இந்த 4 கார்களையும் நான் எடுத்துக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்மிஷனும் உங்களுக்கு AMD டெக்னாலஜில கொடுத்திருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஒரு நார்மலான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய இன்ஜின்ல ஒரு ஷாஃப்ட்டை மட்டுமே ஆட் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு டீசென்டான டிரைவிங் கம்ஃபர்ட்டை கொடுக்குமே தவிர ஒரு ஸ்போர்ட்டி எலமெண்டோட கண்டிப்பா இந்த 4 கார்களையும் உங்களால ஓட்ட முடியாது. கண்டிப்பா இந்த 4 கார்களையுமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்றதா இருந்தா, ஒரு முறை நீங்க ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்கக்கூடிய காரை ஓட்டி பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு இந்த காரை சூஸ் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த ஒவ்வொரு கார்களுமே ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேகனார் காரனுடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 25.19 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அது டாடா டியாகோனுடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 19 கிலோமீட்டர் பெர் லிட்டர். நிசான் மேக்னைட்டினுடைய ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 19.7 கிலோமீட்டர் பெர் லிட்டர். சிலாரியோனுடைய ஆட்டோமேட்டிக் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ்ங்கிறது 26.68 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ்களுடைய காரா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 4 கார்லயுமே மாருதி சுசுகி சிலாரியோ பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இரண்டாவது செக்மெண்டா இந்த 4 கார்களும் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டான கார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். லெந்த் பொறுத்த வரைக்கும் வேகனார் 3655 மில்லிமீட்டர், அது டாடா டியாகோ 3765 மில்லிமீட்டர், நிசான் மேக்னைட் 3994 மில்லிமீட்டர், சிலாரியோ பொறுத்த வரைக்கும் 3695 மில்லிமீட்டர். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்களுமே லெந்தை பொறுத்த வரைக்கும் நிசான் மேக்னைட் தான் முன்னிலையில் இருக்கு. விட்தை பொறுத்த வரைக்கும் வேகனார் 1620 மில்லிமீட்டர், டியாகோ 1677 மில்லிமீட்டர், நிசான் மேக்னைட் 1758 மில்லிமீட்டர், செலரியோ பொறுத்த வரைக்கும் 1655 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு மேக்னைட் கார் தான் முன்னிலையில் இருக்கு. ஹைட்டை பார்க்கும்போது வேகனார் 1675 மில்லிமீட்டர், டியாகோ 1535 மில்லிமீட்டர், நிசான் மேக்னைட் 1572 மில்லிமீட்டர், செலாரியோ பொறுத்த வரைக்கும் 1555 மில்லிமீட்டர். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேகனார் கார் இந்த ஹைட்ல முன்னிலையில் இருக்கு. ஸோ லென்த், விட்த், ஹைட் இந்த மூணையுமே அடிப்படையாக வச்சு இந்த 4 காருக்குள்ளாடி எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுத்திருக்காங்க, எந்த கார் அதிகப்படியான கம்ஃபர்ட் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த 4 கார்களை பொறுத்த வரைக்கும் நிசான் மேக்னைட் தான் அதிகப்படியான கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய கார். இருந்தாலும் இந்த 4 காருமே முன்பக்கத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது டிரைவர் கோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் தேவைப்படக்கூடிய மேக்ஸிமம் கம்ஃபர்ட் கொடுத்திருக்காங்க. ஹெட் ரூமா இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும், லெக் ரூமா இருக்கட்டும், நீ ரூமா இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசமா கொடுத்திருக்காங்க. நீங்க எவ்வளவு பெரிய லாங் ஜர்னிக்கு இந்த 4 கார்லயுமே ரொம்பவே கம்ஃபர்ட்டா உட்காந்து டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதே செகண்ட் ரோவுக்கு வரும்போது தான் இங்க ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்கு. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் நிசான் மேக்னைட் அதிகப்படியான கம்ஃபர்ட்டை கொடுத்திருக்காங்க. இரண்டாவது இடத்துல மாருதி சுசுகி வேகனார் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கம்மினாலும் ஓரளவுக்கு டீசென்டான கம்ஃபர்ட்டை கொடுத்திருக்காங்க. டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் 2 பேர் உட்காந்து மேக்ஸிமம் ஒரு 150-200 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் கம்ஃபர்ட்டா டிராவல் பண்ணிக்கலாம். 3 பேர் உட்காந்தா கண்டிப்பா அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட்டா டிராவல் பண்ண முடியாது. மேக்ஸிமமா ஒரு 50-100 கிலோமீட்டர் வரைக்கும் 3 பேர் உட்காந்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டா டிராவல் பண்ணலாமே தவிர அதுக்கு மேல கண்டிப்பா டிராவல் பண்ண முடியாது. ஒரு 2 பேருங்கிறவங்களுக்கு ஒரு
சின்ன ஒரு ஸ்டேயா ஒரு எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் ஒரு 500 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஒரே ஸ்ட்ரெச்சில் உங்களால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். அதே செலாரியோ பொறுத்த வரைக்கும் என்னோட ரெக்கமெண்டேஷன் செகண்ட் ரோங்கிறது ஒரு சின்ன பிள்ளைங்க 2 பேர் உட்காந்து கம்ஃபர்ட்டாக ட்ராவல் பண்ணலாமே தவிர பெரிய அளவில் ஒரு லாங் ஜர்னி போகிறதுக்கு ஒரு பெரியவங்க உட்காந்து இந்த காரில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதனால 1க்கு 2 வாட்டி யோசிச்சு செலாரியோ கார் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். ஸோ லென்த் வித் ஹெட் மூலியமாக அடிப்படையாக வச்சு என்கிட்ட ரேங்க் பண்ண சொன்னீங்கன்னா நிசான் மேக்னைட் நம்பர் 1 இடத்துல இருக்குது. வேகனாரை நான் 2வது இடத்துல சூஸ் பண்ணிக்குவேன். 3வது இடத்துல டாடா டியாகோ, 4வது இடத்துல தான் செலாரியோ. இதில் வேகனாரை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்ட்டான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டூரை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி மொத்தமாக ஓப்பன் ஆகும். இதனால் இந்த காருக்கு உள்ளாடி நீங்கள் போய் உட்கார்றதுக்கும் உள்ளே இருந்து வெளியே வர்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டான விஷயமா இருக்கும். இது வந்து கண்டிப்பாக மேக்னெட்டில் கிடையாது. மேக்னெட்டில் டூரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு வாஸ்ட் ஓப்பனிங் கிடையாது. ஒரு நார்மலான டூராக தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் உள்ளாடி கம்ஃபர்ட்டுங்கிறது ரூம் ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதை கடந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருந்தால் இல்லை மெடிக்கலி கொஞ்சம் அன்ஃபிட்டானவங்களாக இருந்தால் நீங்கள் வேகனார் கார் எடுக்கலாம். எதனாலனா இந்த வண்டிக்கு உள்ளாடி போகிறதுக்கும் வெளியே வரதுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு கார் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் வேகனார் 165 மில்லிமீட்டர், டியாகோ 170 மில்லிமீட்டர், நிசான் மேக்னைட் 205 மில்லிமீட்டர், செலாரியோ பொறுத்த வரைக்கும் 170 மில்லிமீட்டர். இங்கேயுமே மேக்னைட் தான் உங்களுக்கு அதிகப்படியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடிய காராக இருக்குது. வீல் பேஸை பார்க்கும்போது வேகனார் 2435 மில்லிமீட்டர், டாடா டியாகோ 2400 மில்லிமீட்டர், நிசான் மேக்னைட் 2500 மில்லிமீட்டர், செலாரியோ பொறுத்த வரைக்கும் 2435 மில்லிமீட்டர். வண்டியினோட மொத்த எடை எடுத்து பார்த்தீங்கன்னா வேகனார் 835 கிலோகிராம், டியாகோ 935 கிலோகிராம், மேக்னைட் 1039 கிலோகிராம், செலாரியோ பொறுத்த வரைக்கும் 815 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. மேக்னைட் தான் உங்களுக்கு அதிகப்படியான எடை உள்ள ஒரு காராக இருக்குது. இதுக்கு அடுத்த இடத்துல டியாகோ உட்காந்துருக்கு. சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 4 காருமே 5 சீட்டில் வரக்கூடிய ஒரு கார் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டான ஒரு லாங் ஜர்னிக்கு கண்டிப்பாக இந்த கார்கள் 5 சீட்டராக இருக்காது. 4 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் தான் மேக்ஸிமம் கம்ஃபர்ட் இந்த காரில் எடுக்க முடியுமே தவிர இந்த 4 கார்களுமே உங்களுக்கு ஒரு 5 சீட்டரா பெரிய அளவில் யூஸ் ஆகாது. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்னெட்டுங்கிறது ஓரளவுக்கு மற்ற 3 கார்களையும் பின்னுக்கு தலைக்கிட்டு முன்னால் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் வேகனார் 341 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, டியாகோ 242 லிட்டர், நிசான் மேக்னைட்டை பொறுத்த வரைக்கும் 336 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதே செலாரியோ பொறுத்த வரைக்கும் 313 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னைட் தான் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 336ங்கிறது கொஞ்சம் டைட்டாக 4 பேருடைய கார்கள் எடுக்க முடியுமே தவிர 5வது நபருடைய கார்கள் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறை கிடையாது, எடுக்கவே முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நிசான் மேக்னைட், வேகனார் இந்த 2 கார்லையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான பூட் ஸ்பேஸ் கொடுத்திருந்தாலும் மேக்ஸிமமாக 4 பேருடைய கார்கோ தான் எடுக்க முடியுமே தவிர 5வது நபருடைய கார்கோவை கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் வேகனார் 32 லிட்டர், டியாகோ 35 லிட்டர், மேக்னைட் 40 லிட்டர், செலாரியோ பொறுத்த வரைக்கும் 32 லிட்டர் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ 3வது செக்மெண்ட் இந்த 4 கார்லையுமே என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, எந்த இன்ஜின் அதிகப்படியான ஒரு பவர்ஃபுல்லான டிரைவிங்கை கொடுக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வேகனாரை பொறுத்த வரைக்கும் K10C பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, டியாகோ 1.2 லிட்டர் ரிவர்ட்ரான் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, மேக்னைட் 1.0 லிட்டர் B4D இன்ஜின் கொடுத்துருக்காங்க. செலாரியோ பொறுத்த வரைக்கும் வேகனாரில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்களோ அதே இன்ஜின் தான் இங்கேயுமே இருக்குது, K10C இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகனார் 998 சிசி கெப்பாசிட்டி, டியாகோ 1199 சிசி கெப்பாசிட்டி, மேக்னைட் 999 சிசி கெப்பாசிட்டி, செலாரியோ பொறுத்த வரைக்கும் 998 சிசி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பவரை பார்க்கும்போது வேகனார் 65.71 பிஹெச்பி பவர், டியாகோ 84.48 பிஹெச்பி பவர், மேக்னைட் 71.01 பிஹெச்பி பவர், செலாரியோ பொறுத்த வரைக்கும் 65.71 பிஹெச்பி பவர். டார்க்கை பார்க்கும்போது வேகனார் 89 நியூட்டன் டார்க், டியாகோ 113 நியூட்டன் டார்க், மேக்னைட் 96 நியூட்டன் டார்க், செலாரியோ 89 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 காரணமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்கூடிய காருங்கிறது கண்டிப்பாக டாட்டாவோட டியாகோங்கிற கார் ஒரு அற்புதமான இன்ஜின் பவரை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு காராக இருக்குது. 84.48 பிஹெச்பி பவருங்கிறது கம்மியான ஒரு பவர் கிடையாது. ஒரு டீசென்டான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின், பெரிய அளவிலான ஒரு ஸ்போர்ட்டி எலமெண்ட் இல்லை, ஒரு மீட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி எலமெண்டோட வண்டியை ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய டாடா டியாகோ கார் முன்னிலையில் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு அடுத்து நிசான் மேக்னைட், அதுக்கு கீழே தான் உங்களுக்கு வேகனார், செலாரியோ இந்த 2 காருமே கொடுத்துருக்காங்க. இப்போ 4வது செக்மெண்ட்டாக இந்த 4 கார்லையுமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த காரில் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். பவர் ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் 4 கார்லையும் கொடுத்துருக்காங்க. அக்சசரி பவர் அவுட்லெட் 4 கார்லையுமே முன்பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரரை பொறுத்த வரைக்கும் வேகனார், டியாகோ, மேக்னைட்டில் கொடுத்துருக்காங்க, செலாரியோவில் கொடுக்கல. இனி பின்பக்கத்தில் ரீடிங் லேம்பை பொறுத்த வரைக்கும், அதாவது பின்பக்க சீட்டுக்கு லேம்பை பொறுத்த வரைக்கும் வேகனார், டியாகோவில் கொடுக்கல, மேக்னைட்டில் கொடுத்துருக்காங்க, செலாரியோவில் கொடுக்கல. இனி பின்பக்க சீட்டு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடியதுங்கிறது கண்டிப்பாக ஹெட்ரெஸ்ட். இதை பொறுத்த வரைக்கும் செலாரியோவில் கொடுக்கல, டியாகோ மேக்னைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்ரெஸ்ட்
உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங்ல பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்ல வேகனார், மேக்னைட், சிலாரியோ இந்த 3 கார்லயுமே கொடுக்கல, டியாகோவில் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார் 4 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கார்லையுமே இந்த பர்டிகுலர் வேரியண்ட்ல முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஹூக் அண்ட் நெட்டை பொறுத்த வரைக்குமே 4 கார்லுமே கொடுத்துருக்காங்க. இனி ஃப்ரண்ட்ல ஒன் டச் பவர் விண்டோ, அதாவது ஒரே ஒரு கிளிப்ல உங்களுடைய விண்டோ வந்து டிரைவருடைய விண்டோ வந்து மேலே ஃபுல்லாக எழும்பி போய் க்ளோஸ் ஆகும், அதே மாதிரி ஓப்பனும் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வேகனார், சிலாரியோவில் கொடுத்துருக்காங்க. டியாகோ மேக்னெட்டில் அதை கொடுக்கல. பவர் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேகனாரில் முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் இந்த ஒரு வேரியண்ட், அதாவது VXI வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க, மற்ற எதிலுமே கொடுக்கல. ஏசியை பொறுத்த வரைக்கும் 4 கார்லுமே கொடுத்துருக்காங்க, அது ஹீட்டரோடவே கொடுத்துருக்காங்க. கீழே சென்று இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் வேகனார், டியாகோவில் கொடுத்துருக்காங்க, மேக்னெட், சிலாரியோவில் அதை கொடுக்கல. டாக்கோமீட்டர் 4 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் 4 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் டியாகோ மேக்னெட்ல செமியா கொடுத்துருக்காங்க, அதே வேகனார், சிலாரியோவில் உங்களுக்கு கொடுக்கல. அப்போல்சரி பொறுத்த வரைக்கும் 4 கார்லையுமே ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க. 4 காரோட ஹெட்லைட்ஸுமே உங்களுக்கு ஹாலஜன்ல இருக்கு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரியர் விண்டோ டீஃபோகரை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்ல மட்டும்தான் இருக்கு, மற்ற 3 கார்லையும் கிடையாது. வீல் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேகனார், டியாகோ, சிலாரியோவில் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்ல வீல் கவர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இது கண்டிப்பாக கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் தான். அட்லீஸ்ட் வீல் கவர்ஸ் கொடுத்துருக்கலாம். வண்டிக்கு ஒரு ஸ்போர்ட்ரி எலிமெண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ரியர் ஸ்பாய்லரை பொறுத்த வரைக்கும், அதாவது பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டுக்கு மேலே வரக்கூடிய ஸ்பாய்லரை பொறுத்த வரைக்கும் டியாகோ மேக்னெட்ல கொடுத்துருக்காங்க. வேகனார், சிலாரியோவில் அதை கொடுக்கல. சைட் மிரர்ஸ் டேன் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை இன்டிகிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் டியாகோவில் மட்டும்தான் இருக்கு, வேகனார், மேக்னெட், சிலாரியோவில் கிடையாது. ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயிலை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்ல மட்டும்தான் இருக்கு, மற்ற 3லையும் கிடையாது. LED டெய்லைட்டை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்ல கொடுத்துருக்காங்க, மற்ற 3லையும் கிடையாது. வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் வேகனார், டியாகோ, சிலாரியோ 3லையுமே 14 இன்ச்சில் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் 16 இன்ச்சில் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட சைட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்னெட்டுங்கிறது ஒரு பல்கான வண்டியாக தெரியும். மற்ற 3 காருமே கொஞ்சம் சின்ன காராக தான் உங்களுக்கு தெரிய போகுது. இனி 6வது செக்மெண்டா இந்த 4 கார்லையுமே என்ன என்டர்டைன்மெண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் மிக தெளிவாக சொல்லிக்கிறேன், நிசான் மேக்னெட், சிலாரியோ இந்த 2 கார்லையும் சுத்தமாக எதுவுமே கொடுக்கல. அதாவது இந்த பர்டிகுலர் வேரியண்ட்ல எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் தான் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே உங்களுக்கு வேகனார், டியாகோ பொறுத்த வரைக்கும் இன்டிகிரேட்டட் 2D ஆடியோ கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் வேகனாரில் 2, டியாகோவில் 4 கொடுத்துருக்காங்க. USB கனெக்டிவிட்டி இந்த 2 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. இது 7வது செக்மெண்ட்ங்கிறது இந்த 4 கார்லையுமே சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய ரிவ்யூ கண்டினியூ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி. நீங்க புது கார் எடுங்க, இல்ல பழைய கார் எடுங்க, எது எடுக்கிறதா இருந்தாலும் அந்த கார்ல சேஃப்டி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் ஒரு கார் வாங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த கார் எவ்வளவு அழகா இருக்கு, என்ன மைலேஜ் கொடுக்கும், வண்டிக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீசேல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போமே தவிர வண்டி எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது கிடையாது. அது பெரிய தவறு. சேஃப்டி முதன்மையாக பார்த்துக்கோங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த 4 கார்லையுமே சேஃப்டி எந்த காரில் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம் டாடா டியாகோ காரில் அதிகப்படியான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பில்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பக்கவாக இருக்கு. குளோபல் என்காப் கிராஸ் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5க்கு 5ங்கிற முழுமையான ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய காருங்கிறது கண்டிப்பாக நிசானுடைய மேக்னெட். அதுக்கு அடுத்த இடத்துல, அதாவது 3வது இடத்துல இருக்கக்கூடிய காருங்கிறது மாருதியுடைய வேகனார். 4வது இடத்துல இருக்கக்கூடிய காருங்கிறது மாருதியுடைய சிலாரியோ. அதாவது குளோபல் என்காப் கிராஸ் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் பட்ட 0 தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் 4 கார்லையுமே இருக்கு. பிரேக் அசிஸ்ட் மேக்னெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்ற 3 கார்லையும் கிடையாது. சென்ட்ரல் லாக் 4 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. சைல்ட் சேஃப்டி லாக்கை பொறுத்த வரைக்கும் வேகனார், மேக்னெட், சிலாரியோ 3லையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாடா டியாகோவில் அதை கொடுக்கல. டியூல் ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் வார்னிங் 4லையுமே இருக்கு. டூர் அஜார் வார்னிங், அதாவது டோர் க்ளோஸ் ஆகலாம் அதுக்குண்டான இண்டிமேஷன் வரும். இதை பொறுத்த வரைக்கும் சிலாரியோவில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மற்ற 3 கார்லையும் கிடையாது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் வேகனார், டியாகோ, சிலாரியோ 3லையும் கிடையாது, மேக்னெட்ல கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்ல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மோபலைசரை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்க கீழே இருக்கக்கூடிய கோட், இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க வண்டி இக்னைட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதை பொறுத்த வரைக்கும் எல்லா கார்லையுமே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் 4 கார்லையுமே இருக்கு. ஆன்டி தெஃப்ட் டிவைஸை பொறுத்த வரைக்கும் வேகனார், சிலாரியோ 2லையும் கொடுத்துருக்காங்க, மற்ற 2 கார்லையும் கிடையாது. ஹில் அசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேகனார், சிலாரியோவில் இருக்கு, மற்ற 2 கார்லையும் கிடையாது. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக இந்த 4 கார்லையுமே எந்த காரை வாங்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸோ சேஃப்டி அடிப்படை வச்சு இந்த 4 காரில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக டாடா டியாகோ நம்பர் 1, மேக்னெட் நம்பர் 2, வேகனார் நம்பர் 3, சிலாரியோ நம்பர் 4. மைலேஜ் அடிப்படையாக வச்சு பார்க்குறீங்கன்னா சிலாரியோ நம்பர் 1, வேகனார் நம்பர் 2, மேக்னெட் நம்பர் 3, டியாகோ நம்பர் 4. ஃபீச்சர்ஸ் அடிப்படை வச்சு பார்க்கும்போது இந்த 4 கார்லையுமே மேக்னெட்டில் அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த இடத்துல கண்டிப்பாக வேகனார், சிலாரியோவில் கொடுத்துருக்காங்க. 4வது இடத்துல உங்களுக்கு டியாகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது அதோட டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நம்பர் 1ங்கிறது டாடா டியாகோ. நிசான் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அடுத்த இடத்துல உட்காந்துருக்கு. வேகனார், சிலாரியோ பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் 4 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். 1 சேஃப்டி, 2வது மைலேஜ், 3வது இன்ஜின் ஆஸ்பெக்ட், 4வதா ஃபீச்சர்ஸ்.
ஸோ இந்த 4 அடிப்படையான காரணங்களில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து எடுக்கிறது ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். இந்த 4 கார்லையுமே என்னுடைய ரெக்கமெண்டேஷனில் எந்த கார் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக டாடா டியாகோ நான் முதன்மையான இடத்துல வச்சிருப்பேன். எதனாலன்னா சேஃப்டியும் பக்காவாக கொடுத்துருக்காங்க, இன்ஜினுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இனி 2வது இடத்துல கண்டிப்பாக நிசானுடைய மேக்னெட்டை வச்சிருப்பேன். இதுக்கு மிக முக்கியமான காரணம் வண்டிக்குள்ளாடி கம்ஃபர்ட்டுங்கிறது மற்ற எல்லா காரையுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு ஓரளவுக்கு டீசெண்டான கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. 71 பிஹெச்பி பவரும் கொடுத்துருக்காங்க. இனி இதெல்லாமே கடந்து எனக்கு கம்ஃபர்ட்டாக நான் உள்ளே ஏற்பி உட்காந்துட்டு வெளியே வரணும். கூடவே எனக்கு இந்த கார்களில் மைலேஜுங்கிறது வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வேகனார் சிலாரியோவுக்கு போயிடலாம். ஸோ எதனாலன்னா மைலேஜை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு சாலிடான மைலேஜை இந்த 2 கார்களை கொடுக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.